எங்கள் வீரர்கள் முதல் சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன். பிரிட்னி ஒரு முள் கூறிய கரண்டியோட சாப்பிடணும். அவளுக்கு சூப் கிடைக்காதது முக்கியம். நான்சி ஒரு கரண்டி வச்சிருக்கா. இதனை கண்ணாடியாகவும் பயன்படுத்தலாம். சரி, இந்த அழகான வால்ரஸ் ஆனே அவள் வந்து சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்த வேண்டும். அந்த பெண்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். கோகா கோலா எனக்கு கோகா கோலா பிடிக்காது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை முள்கோல் கொண்டு எப்படி குடிப்பது? ஏதேனும் யோசனைகள்? பிரிட்னி, ஹே, கவனமாக இரு. அதனால் நீ முழு கோக் ஊற்ற முடியுமா? ஆம், முள்கோல் கொண்டு கோக் குடிப்பது எளிதான வேலை அல்ல. பிரிட்னியின் விரல் சிக்கி இருப்பது போல தெரிகிறது. ஆமாம், இத கண்டுபிடிப்போம். வா, நீ செய்ய முடியும். ஆமாம், விரல் விடுபட்டது. கோக் இருக்குது என்று நினைக்கிறேன். ஆனா இசானி ரிசிக்கு எர்ஸ் அல்ல. மிரடி குமர் பிரிட்னி, நீ வேற வழி கண்டுபிடிக்கணும். சரி, நிச்சயமாக முள் கோக் பாட்டிலில் பொருந்தாது. ஆனால் அதை மறுபக்கம் திருப்பினால் முற்றிலும் வேறு விஷயம். இதோ விரும்பிய பானத்தின் ஒரு சொட்டு. நிச்சயமாக இந்த முறையில் நீண்ட நேரமாகும். ஆனால் பிரிட்டனி எப்படியோ அந்த பணியை சமாளித்தார். எச்சரிக்கை, அண்ணா, ஒரு கண்ணால் கோக் பாட்டிலை திறப்பது பாதுகாப்பானது அல்ல. சரி, இப்போது அண்ணா தனது சாப்பாட்டு குச்சிகளுடன் கோக் பருக முயற்சிக்கிறார். ஆம். இது இன்னும் வேலை பண்ணுது. முக்கியமானது பிரேக் சரியா கணக்கிடுறது. இது வேலை செய்தது. இப்போது கோக் இப்படி ஊற்று. எவ்வளவு சுவையா இருக்குது. இது என் பாட்டி எனக்கு கொடுத்த மருந்தை போலவே உள்ளது. ஆனால் கோலா மிகவும் சுவையாக உள்ளது. ஹே, அதுதான் எல்லாமா? பெண்களே, ஆனால் ஒரு கரண்டி, ஒரு முள் மற்றும் சாப்பாட்டு குச்சிகளை காட்டிலும் குளிர்ச்சியானது. இது தெளிவாக உள்ளது. இது ஹாம்பேர் வேலை செய்தது. அது இல்லை. என் புதிய உடை, என் முகம். இல்லை, என்ன நடக்கிறது? நான் நனைந்து விட்டேன் மற்றும் தொலைந்து விட்டேன். உண்மையிலேயே அது ஒரு முள் அல்லது கரண்டி அல்லது சாப்பாட்டு காட்சிகள் போன்ற எளிய பொருட்களையும் மிகவும் அசாதாரணமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம். என்ன அற்புதமான தவில் தனி நடனம், அண்ணா. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கவனம் சிதறியதாக தெரிகிறது. நம்முடைய உணவுகளை திறப்போம். வாவ், என்ன சுவையான நியூடில்ஸ் மற்றும் அதுக்கு என்ன அழகான மனம். பெண்கள் இப்போது நிச்சயமாக நாக்கு ஊறுகிறார்கள். பிரிட்டனி ஒரு மூள் கொண்டு பாக்கேஜில் உள்ள அனைத்து நூடில்களையும் சுற்ற முடிந்தது. என்ன ஒரு பெரிய நூடில்களின் குவியல். வாவ். ஆனால் இப்போது இதை எப்படி சமாளிப்பது? வாவ், ஒரு பசித்த மனிதர் மற்றும் சுவையான நூடுல்ஸ் இடையே எந்த தடைகளும் இல்லை. பிரிட்டனி ஒரு முழு நூடுல்ஸ் பைய மிகவும் விரைவாக கையாளினார். கவனமாக இருங்கள், இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. என் சாப்பாட்டு குச்சிகளின் உதவியுடன் இந்த நூடுல்ஸை எளிதாக கையாள முடியும். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இது காரமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கூடுதலாக. என்ன நடந்தது? அது போல் தெரிகிறது. சரி, இப்போது உன் முறை, நான்சி. சரி, இப்போது முயற்சிப்போம். நாங்கள் சில நூடுல்ஸ் எடுக்கிறோம். சரி, கொஞ்சம் நூடுல்ஸ் மட்டும். ஆனால் அது என்ன? உண்மையிலேயே அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. முட்டாள். இல்ல. பர்கர்களை யார் விரும்ப மாட்டார்கள்? நிச்சயமாக அனைவரும் அவற்றை விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு பர்கரை கரண்டியால் சாப்பிடுவது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது. இப்போது நான்சி அதை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம். வாவ், நான்சி ஒரு பர்கரை கரண்டியால் கத்தி போல வெட்ட முடிந்தது போல தெரிகிறது. பர்கரின் முதல் கரண்டி வாயில் பறக்கிறது. சுவையாக இருக்கிறது. நன்றாக செய்தாய் நான்சி. சரி, முயற்சிப்போம். ஒரு பன்னால் தொடங்குவோம். சிறப்பு. இப்போது லெட்டூஸ், தக்காளி எவ்வளவு சதைப்பற்றுள்ளவை மற்றும் இறுதியாக மிகவும் சுவையான பகுதி. ஆம், மிகவும் நல்லது. பிரிட்டனியும் பணியை சமாளித்தாள். இது அண்ணாவின் முறை. ஆம், சாப்பாட்டு குச்சிகளும் பர்கரும் சிறந்த சேர்க்கை அல்ல.
மற்ற பெண்கள் அவர்களின் பர்கர்களை ரசிக்கும்போது அன்னே குறைந்தபட்சம் ஒரு துண்டு சாப்பிட முயற்சிக்கிறாள். ஓ இல்ல, அன்னேவின் பர்கர், ஆம், அது மேசை முழுவதும் சிதறி இருக்கிறது. ஆனால் இது அவளுக்கு எளிதாக இருக்கலாம். வாவ், சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகள் நன்மையை கொண்டு வருகின்றன. அன்னே பாட்டிக்கு அடைகிறாள். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எப்படியோ அன்னே தனது பர்கரை சாப்பிட்டு விட்டார். ஆனால் எங்கள் போட்டியில் பிரிட்டனி இன்னும் முன்னிலையில் இருப்பது போல தெரிகிறது. ஆமாம், போகலாம். என்ன, ஒரே ஒரு உணவா? எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சாக்லேட் நீரூற்று. இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கிறது. சரி, முதலில் யார்? பிரிட்னி தனது மூழ்கட்டையை சாக்லேட்டில் மூழ்கடித்தாள். இவ்வாறு நீங்கள் அதிக சாக்லேட்டை பிடிக்க முடியாது. ஆனால் எதுவும் இல்லாததை விட இது நல்லது. ஆம், இப்படிப்பட்ட சுவைக்காக கடினமாக உழைப்பது மதிப்புள்ளது. இப்போது அனா குச்சிகளின் உதவியுடன் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிப்பார். என்ன சுவையானது. நான்சி எல்லோரிலும் அதிர்ஷ்டசாலி போல இருக்கிறாள். ஒரு ஸ்பூனில் எவ்வளவு சாக்லேட்டை எடுக்க முடியும் பாருங்கள். ஆமா. ஓ, காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதுதான் கவனமாக. தன்னொரு மேதை சாண்டரஞ்சு பெண்களே, ஆனால் தொழில்நுட்ப பணிக்காக நீரூற்று மூடப்பட்டுள்ளது. இது ரொம்ப நல்லது. வாவ், இப்போது பிரிட்னி நான்சியுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொள்கிறாள் போலிருக்கிறது. யார் வெல்வார்கள்? புதிய உணவை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. இந்த முறை நமது வீரர்கள் என்ன பெறுவார்கள்? வாவ், இந்த பெரிய தட்டுல உள்ள ஸ்கிட்டில்ஸை பாருங்கள். நான்சி ஏற்கனவே இந்த சுவையான ட்ரெஸ்ஸிகளை ஒரு கரண்டி எடுக்க தயாரா இருக்கிறார் போல. ஓ, எவ்வளவு இனிமை. மூக்கில் எத்தனை சுவைகள் கலக்கின்றன. நான்சி ஸ்கிட்டில்ஸை காலை உணவாக சீரியல் போல சாப்பிடுகிறாள். இப்படி ஒரு சுவையான காலை உணவை பலர் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். கடைசி திருஷ்டி. நன்றாக செய்தாய் நான்சி. ஆம், ஸ்கிட்டில்ஸ் ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடுவது மிக மோசமான விருப்பம் அல்ல, இல்லையா? இப்போது பிரிட்னி மற்றும் அவரது முள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஒரு ஸ்பூனுடன் எவ்வளவு ஸ்கிட்டில்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஃபோர்க்குடன் எடுக்க முடியாது. ஆனால் அது எதுவும் இல்லாததை விட நல்லது. அதுதான் மெதுவாக ஃபோர்க் மூலம் ஃபோர்க். அருமை. பிரிட்னி தனது பணியை நன்றாக செய்கிறார். அது அன்னாவை மட்டும் விட்டு விடுகிறது. அது எப்படி? இந்த ஒன்று இல்லை, இப்போது இந்த ஒன்று. ஓ, இது வேலை செய்தது. அருமை. என்னிடம் வா. ஓ இல்லை, பிரிட்னி, நீ சரியா? ஆஹா, ஸ்கிட்டில்ஸ் இவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? மன்னிக்கவும், ஆனால் இந்த முறை மீண்டும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. மூன்று, 2, 1. வாவ், அது மக்காச்சோளம். பிரிட்னி உடனே தனது மக்காச்சோளத்தை முள் மீது வைக்கிறார். அது ஃபர்ஸ்டியை வந்துனஸ் அஸ்தரம் சூரா இருக்குது. இதோ சின்ன சுவைத்த பிறகு நிறுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆமாம், பெண்கள் பொறாமைப்படலாம். முள்ளங்கால் கொண்டு மக்காச்சோளத்தை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருந்தது. நல்ல வேலை. இப்போது அண்ணின் முறை. இப்படி செய்து பார்க்கலாமா? இல்லை, இது கடினம். ஒரு நிமிடம் காத்திரு. ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு பார்பிக்யூ சாப்பிடுறது இல்லவே. உங்களுடைய கைகள் மாசுபடவே மாட்டாது. அருமை, நீ செம்மையா பண்ற. ஆனா அது உண்மையில் ஒரு சிறந்த வாழ்க்கை தந்திரம். உண்மையா? கரும்பு சாப்பிட ஸ்பூன் பயன்படுத்துகிறீங்களா? இது போல தோண்டி எடுக்க முயற்சிக்கலாம். அல்லது இது போல இருக்கலாம். இது வேலை செய்யவில்லை. அடடே, மன்னிக்கவும் பிரிட்னி, இந்த மக்காச்சோளம் கணிக்க முடியாதது. எல்லாம் தயார், போகலாம். ஆமாம், வா. வாவ், இங்கே எவ்வளவு சிப்ஸ் இருக்கின்றன பாருங்கள். உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சுவை என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் பகிரவும். ஓ, சிப்ஸ்களை முள்கரண்டியால் சாப்பிடுவது மிகவும் வசதியான வழி அல்ல போல.
சரி, நீங்கள் ஒரு சிப்ஸை இப்படி எடுக்கலாம். சரி. என்ன ஒரு மொறு அருமை. இந்த முறையில நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக சிப்ஸ்களை சாப்பிட முடியாது. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க விரும்புகிறீர்கள். வாவ், அன்னை தனது சாப்பாட்டு குச்சியால் ஒரு சிப்ஸை பிடிக்க முடிந்தது போல தெரிகிறது. ஆமாம், என்ன சுவையானது. இந்த சிப்ஸ் கோபுரம் எவ்வளவு விரைவாக மறைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். நன்றாக செய்தாய் ஆன். நான்சியின் கோபுரம் முழுவதும் மேசையில் பறந்தது. இது போல வேலை செய்யலாம். வாங்க என் ஸ்பூனில் வருங்கள். முட்டாள் சிப்ஸ், நான் உன்னை பிடித்து விட்டேன். அப்படியெனில் மொத்தத்தில் சேர்த்து விடலாம். ஹூரே! பிரிட்னிக்கு நன்றாக பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்கள். வெள்ளி பதக்கம் நான்சிக்கு செல்கிறது. அன்னைக்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. பெண்களே, நீங்கள் சிறந்தவர்கள். நீங்க தயாரா? 1 2 3. வாவ், இவை எனது பிடித்த சீட்டோஸ். குச்சியில காளான். ஓ, நான் சீட்டோஸை மிகவும் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது பரிசோதிக்க நேரம். நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்கடிக்கிறோம். அதுதான். வாவ், இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது. Naar sheer to this dose in number count for is enough. There's still here or evident. Fa and this for medium. It's in a suyan chocolate fountain ordi. You're use a puridium. Sire. ஆமாம், இது விரைவாக சாப்பிடுவது நல்லது. இல்ல, நான் இன்னும் அதை உணர்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட்டோட சாப்பிடுவது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனி நான் மஷ்ரூம்களை சாப்பிட முடியாது போல் இருக்கிறது. பெண்களே, அடுத்த சுற்றுக்கு தயார்தானே? 1 2 நான்சி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது. சுவையான ரோல்ஸ். நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி. அண்ணா பற்றி என்ன? என்ன? இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள். ஓ, பாவமன், அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? சோ அதை பார்க்க பயமாக இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை என்பதில் நன்றாக இருக்குது. ஒரு முழு தட்டு ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது எனக்கு தெரியும். ஒரு சாக்லேட் ஷவர். இந்த சுவையானதை முயற்சிப்போம். சரி, இது நன்றா இருக்கும். இது நிச்சயமாக கரப்பான் பூச்சிகளை விட நல்லது. பாசேஜ், நான் முடிச்சிட்டேன். இது உன் முறை தோழி. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. நான் நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே இதை சாப்பிட வேண்டுமா? சரி, என்னை மன்னிக்கவும் கரப்பான் பூச்சிகள். நீங்கள் சாக்லேட் நீரூற்று நீரில் நீந்த வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நான் அதை செய்ய போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஏன்? பாவம் ஆன். அவ எப்படி இவ்வளவு பல புழுக்களை சாப்பிட முடியும்? இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. வாருங்கள் ஆன், சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள். அப்படித்தான். வாவ் ஆன் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள். புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது? என்ன ஒரு துண்டு கச்சா மாமிசம். வாவ், சுவையான தோசைகள். இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல் இருக்கிறது. எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளை பெறுகிறாள். சரி, அந்த தோசை சாக்லேட் ஃபவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. இந்த வேகத்தில் இந்த பன்கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது. நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, நான் நாக்கு ஊறுகிறேன். நான்சி, நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? தயவு செய்து நண்பரா? இல்ல. ஆமாம் ஆன், நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன் என்ன? ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக எதிர்மறையாக உள்ளது. இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன். நீ செய்ய வேண்டும். சரி, இதை முடித்து விடுவோம். நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனா இந்த முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள். அது உண்மையாக்கும். இவை டோனட்கள். இந்த அழகை பாருங்கள். உன்னுடையது என்ன நான்சி? ஓ, இவை ஒட்டகச்சிவிங்கிகள். கெட்டது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை.
என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது. நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? இளஞ்சிவப்பு அல்லது நீலம்? முட்டாள் கேள்வி. நிச்சயமாக இரண்டும். ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்கவிடு. என்ன ஒரு சிறந்த சேர்க்கை! இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. நான்சி, நீ அண்ணாவின் டோனட்டுகளை பார்க்க கூடாது. உன் ஒட்டகச் சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள். வாவ், இது ஒரு இனிப்பு தூவல். இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும். அன்னைக்கு எப்படி இவ்வளவு சுவையான டோனட்ஸ் கிடைச்சது? ஆனால் எனக்கு இந்த குச்சி பொருள் கிடைச்சது. இது உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன். சாக்லேட் சுவையை அதிகரிக்குமா என உறுதியாக தெரியவில்லை, ஆனால் முயற்சிக்கலாம். எங்கே தொடங்குவது? இது போல முயற்சிப்போம். உஃப், இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சாக்லேட்டோட மிகவும் மோசமாக இருக்கின்றன. நான்சி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிப்பு தூவல் இதன் சுவையை நிச்சயமாக மேம்படுத்தும். உணவு இது முயற்சி செய். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், இது மேம்பட்டது, ஏனெனில் இது மேம்பட்டது, சரியா? மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன். செலரி? ஆமாம், ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை. ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆமாம், இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல. இந்த சாக்லேட்டை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் இரட்டிப்பு சுவையாகிவிட்டது. அருமை. இப்போது உன் முறை, நான்சி. வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை. சாக்லேட்டுடன் சேர்த்து இது சுவையாக இருக்கலாம். சரி, நாம் இதை முயற்சிப்போம். முதல் துண்டு. என்ன நினைக்கிற நான்சி? ஏய், நல்லா தெரியல. நல்லா தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும். சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல். நன்றாக செய்தாய் நான்சி. இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும். என்ன ஒரு சுவையான குராசான். மற்றும் அலெக்ஸ், உண்மையிலேயே நான்சி தனது அதிர்ஷ்டத்தை முற்றிலும் இழந்து விட்டார். ஆனால் நன்றாக இருக்கிறார். இந்த அழகான குருசான் சாக்லேட் ஃபவுண்டனில் நீந்துகிறது. ஓ, இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. சாக்லேட் குலேஸ் குருசான்ட்ல இருந்து மிகவும் ருசிகரமாக சொட்டுகிறது. இது எப்போதும் சிறந்த உணவு. குருசாண்ட் மிக அருமை. மேலும் அது அருமையாக இருந்தது. அதை மிகவும் வேகமாக சாப்பிட்டார். இப்போது உன் முறை, நான்சி. சாக்லேட் பூசப்பட்ட முட்டை நிச்சயமாக சாக்லேட் பூசப்பட்ட குருசாண்ட் அல்ல, ஆனால் அது மிகவும் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் இது ரொம்ப சுவையாக தெரியவில்லை. ஆம், நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம். இப்படி நேரடியாக நீரூற்று போல. காற்று, நீங்கள் அதை செய்ய முடியுமா? மற்றும் ஒரு ஃப்ரை சவால். வாவ், எவ்வளவு இனிப்புகள். மேலும் நிறைய ப்ரோக்கோலி. உங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்குமா? உங்க பதில்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல் இருக்கிறது. ஆஹா, அந்த ஜெல்லி கண்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை விட சுவையாக என்ன இருக்கிறது தெரியுமா? ஆம், ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள் சாக்லேட்டுடன். ஆஹா, நான் அப்படிப்பட்ட பார்பிக்யூவை தினமும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். மன்னிக்கவும் நான்சி, ஆனால் இதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா உன்கிட்ட ப்ரோக்கோலி இருக்குதா? சரியா? வாங்க. ப்ரோக்கோலி, யாராவது இவற்றை இழந்துட்டாங்களா? நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்கிறேன். சரி, முயற்சிப்போம். ப்ளே. சாக்லேட் பூசப்பட்ட ப்ரோக்கோலி சாதாரண ப்ரோக்கோலியை விட மோசமாக இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் முடிக்கும் வரை அண்ணா என்னை விட மாட்டாள் போல் இருக்கிறது. சரி, நான் அதை சாப்பிடணும். வாவ், இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ளே. நான்சி இன்று பல காய்கறிகளை சாப்பிட்டார். உங்கள் உடல் நலம் உங்களுக்கு நன்றி கூறும். நாமும் அப்படித்தான் செய்வோம். அருமையான